இவ ஒண்டி சிரிக்கிறானே நம்ம கூட வந்தா எங்க உழைச்சு முன்னேறிடுவா, பிள்ளைவளை காப்பாத்திடுவான்னு நினைப்பு நினைச்சுக்கிட்டு நிக்கிறாளவ. போகட்டும் போகட்டும், இந்த வேலை இல்லைன்னா என்ன, வேற யாரும் நம்மள வேலைக்கா கூப்பிட மாட்டாங்க. கூட புழங்குற சிரிக்கவள என்ன ஒரு குடியை கெடுக்கிறாளோ பாருப்பா. ஒரு பொட்டச்சி ஆள் இல்லாத கஷ்டப்படுறாளே, அவளுக்கு நாம நானும் கொடுத்து உதவுவோம்னு இல்லைனாலும் இந்த மாதிரி ஏதாவது நல்ல வழியை காட்டி விடுவோம்னு ஒருத்திக்கு நல்ல எண்ணமே கிடையாது போல இருக்கு. இந்த நட்டச்சிருக்கி வேலைக்கு போயிருக்காளா இல்ல வீட்டுல கிடக்கிறாளான்னு தெரியல. காலையில இருந்து ஆளு சத்தத்தையே காணுமே. ஏன் வசந்தி, ஏன் வசந்தி, வேலைக்கு ஆடி போயிருக்க? காதலே உளுந்தாலும் யானை கேட்க மாட்டாளுவ, வீராப்ப கொண்டு வருவ. ஐயா இவனா வட்டிக்கு பணம் கொடுத்த வடிவேல் வேற வீடு தேடி வாரா. அச்சோ, இந்த வாரம் முதல்லயே வட்டி பணத்தை திருப்பி தாரோம்னு சொன்னோம். கேட்ட இடத்துல பணம் கொடுக்க 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இவன் வேற வந்தா நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வியே கேட்பா. அடி தங்கமையில எங்கயாவது போய் மறைஞ்சுக்க. பாவி சண்டாளனை நம்பி பணம் வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி நம்மள பயந்து வாழ வச்சுட்டானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போவ, அவன் கை கால விலகாம போவ. வீணா போட பையன் என் வாழ்க்கையை இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டானே. நல்ல வேலை இந்த ஆளு வர நேரத்துல தெருவுல யாரும் இல்ல. எங்கயாவது போய் மூளை முடுக்கா பார்த்து உட்காந்து கிடத்துட்டு இந்த மனுஷன் திரும்பி போகும்போதுதான் வீட்டுக்கு வரணும். இல்ல அவ்வளவுதான், நம்ம நிலைமை நாரி போயிட்டு நாரி சந்தி சிரிக்க வச்சிருவா. ஏற்கனவே இவங்கிட்ட பணம் வாங்கினதுக்கு நம்மள ஏத்தமாவும் இறக்கமாவும் பாக்குறேன். இவன் பாக்குற பார்வையே சரியில்லை. முதல்ல அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இவங்கிட்ட. இந்நேரத்துக்கு எதுக்கு இந்த நட்டச்சிருக்கு இங்க வரா? நம்மள மாட்டி விட்டுவாளா? ஐயோ பாவி, நம்ம மேல இருக்கிற வஞ்சத்தை இப்ப நல்லா வச்சு தீர்த்துக்கோ போலயே. என்ன நெட்ட, எப்படிமா இருக்க? ஆஹா, முன்னதுக்கு இப்ப நல்ல ஆளுக்கு வாட்டு சாட்டமா கொழு கொழு கொழுன்னு இருக்கிற போல இருக்கு. பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. குளிர்ச்சியா சொல்லியா சொட்ட? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆளை காணோம். என்ன வட்டி பிசினஸ் அப்படியே வாயை பொளந்துக்கிட்டு போகுது போல இருக்கு உனக்கு. அந்த எடுபட்ட எருமாட்ட பாய்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு? ஐயா, அவனே ஒரு வழிச்சடாச்சே, அவகிட்ட போய் நின்னு பேசுறா. பொம்பளைய பார்த்தது என்ன பண்ண காட்டுறான் பாரு. இவங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்கு இவனுக்கு கச்சேரி. அப்புறம் என்ன இந்த பக்கம்? எதுக்கு வருவாங்க? உன்னையும் உன் சக்காலத்தையும் அப்படியே பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தோம். எங்களை பக்கம் உனக்கு என்னையா இருக்கு? நாங்களே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு 2 பேரும் குடும்பம் நடத்திக்கிட்டு கிடக்குறோம். நீ என்னத்துக்கு இப்ப இடையில? நல்ல நல்லதான் கேக்குறா போலயே. ஆளு முடிபதிக்கு போய் நிக்கிறேன். என்ன நெட்ட, எங்க உன் சக்காலத்தையும் ஆளே காணோம்? இந்த வாரம் முதல்ல வட்டி பணத்தை தாரோம்னு சொல்லிச்சு. நானும் 2-3 வாட்டியே வந்து பார்த்துட்டேன். எங்க வீட்டை பூட்டிட்டு எங்கேயே போயிடுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் கையில மாட்டாமல போயிடும். அப்ப மட்டும் கிடைக்கட்டும், நான் என்ன பண்றேன்னு தெரியும். இந்த பாரியா, பணம் வாங்க தானே வந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு நிக்காத, புரியுதா? வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாரும் இவனுக்கு அடிமனு நினப்பு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வாங்கிட்டு போய் பணம் வாங்கிருக்கு பாரு. சரி, என் அக்காக்காரி இன்னைக்கு தானே உனக்கு பணம் தரம்னு சொல்லி உன்னை வர சொல்லியிருக்கா. அப்ப தருவா. இந்த வீட்டாரத்துல உட்காரு, வரும். தண்ணி சத்தம் கேக்குது, குளிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு என் அக்கா. வந்த பிறகு வாங்கிக்கிட்டு போ. என்கிட்ட வழிச்சுக்கிட்டு பேசின மாதிரி என் அக்கா கிட்டையும் பேசிக்கிட்டு நிக்காதயா. வீச்சர்வை எடுத்து ஒரே வெட்டிவிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. ஐயோ ஐயோ ஐயோ, மாட்டி விட்டுட்டு போறாளே. இப்ப நான் என்ன செய்வேன்? பாவி சண்டால வர வரைக்கும் போக மாட்டானே. ஐயோ, பொழுதா சாஞ்சாலும் இங்கேதான் உட்காந்து கிடப்பானே. நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. நெட்ட, ஒரு வெக்கையா இருக்கு. குடிக்க ஒரு சொம்பு தண்ணி கிடைக்குமா? அடுப்புல வெண்ணு சூடா கொதிக்குது, கொண்டு வரேன். கூட்டி ஆளை பாரு, ஆளை. பொம்பளைங்க கிட்ட எப்படிதான் பேசணும்னு தெரியாது போல இருக்கு. இவன் அக்கா தங்கச்சிக்கிட்ட கூட இவன் இப்படித்தான் பேசுவான் போல. இவங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிக்கிட்டா இவன் சொல்றதுக்குலாம் கட்டுப்பட்டு ஆகணும் போல இருக்கே. ஐயோ, தேடுறானே. இப்ப நம்ம எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. தனியா மாட்டி விட்டுட்டு போறாளே. அடே தங்கமேலே, அடுக்கு பணம் எங்க இருக்கான்னு பாரு. ஓடி போய் அதுக்குள்ள உட்காந்துக்க. இன்னைக்கு வேற வழி இல்ல. ஏலே வடிவேலு, உனக்கு தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் உடம்பு முழுக்க மச்சமா இருக்குடா. அதான் நல்ல ஆள் இல்லாத நேரமா வந்திருக்கோம். தங்கமயில் வேற குளிச்சுக்கிட்டு இருக்காளாம். இன்னைக்கு அப்படியே அவளை போய் உடம்பு பொட்டியா பிடிச்சிடணும். யாரும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அவளை கேட்க யாரு இருக்கா? அவ புருஷங்காரனே அவளை வேணாம்னு விலக்கி வச்சிருக்கான். நம்ம தொட்டா வீண் பிடிவாதமா பிடிப்பா. விருப்பப்பட்டுதான் ஏத்துக்குவேன். இன்னைக்கு நல்ல தங்க வேட்டை காத்து இருக்குடா உனக்கு. ஏய், தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? யோ வடிவேலு, ஏன் நில்லையா? தண்ணி கட்டிய போற என்ன? இவன் பாட்டுக்கு நேரா வீட்டுக்குள்ள நுழையிறான். வட்டி பணம் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ, ஆள் இல்லாத வீடுன்னு இவனுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? என்ன பண்ண, உனக்கு எதுக்கு அந்த அடுத்த வீட்டு சமாச்சாரம்? பேசாம வீட்டுக்குள்ள போ. அவ வீட்டுல என்னமோ நடக்கும். ஒரு பொம்பளை தனியா இருக்கும்போது இவன் எதுக்கு உள்ள நுழையிறான்? அப்ப 2 பேருக்கும் அப்படி என்ன ரகசியமா இருக்கும்? ஒருவேளை தங்கமையில அப்படிப்பட்டவள இருப்பாளோ? அதான் உரிமையோட வீடு தேடி வந்து வட்டி பணம் வாங்க வந்திருக்கானோ? சே, நாம போய் தங்கமையில தப்பா நினைக்கிறதா? அவ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. புருஷங்கார இன்னொரு பொண்ணை தொட்டுட்டான்னு தெரிஞ்சதும் புருஷனையே வேணான்னு தள்ளி வச்சவ அவ போய் இப்படி இருப்பாளா? என் ஆள் மனசுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது. என்னன்னு போய் பார்க்க வேண்டியதேன். தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட சில்மிசம் பண்ண பாக்குறானா இவன்? இன்னைக்கு இவன் தலை தனியா கால தனியா திருப்பி இவனை அனுப்புறானா இல்லையான்னு பாரு.
நாலஞ்சு முறை இவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். தங்கமயிலுக்கிட்ட உரசுறது என்ன, சிரிக்கிறது என்ன, ரசிக்கிறது என்ன. அப்பவே இவனை பத்தி தப்பு கணக்கு தான் என் மனசுக்குள்ள ஓடிச்சு. நான் நினைச்சது சரியத்தான் இருக்கு. அந்த இடத்துல தான் இவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்காமல இருக்கு. யார் வீட்டுக்கு வந்து யாருக்கிட்ட என்ன பண்ண பாக்குறான் ஏடுபட்ட பையன். இந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு வரேன் இருடா. செருப்பு கேக்குதே வந்துட்டாமல இருக்கு. எங்க போறதுன்னு தெரியல. பாவி, அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி அவன் சோத்துல மண்ணலி அவச்ச. ஐயோ, நல்லா மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே அவங்கிட்ட என்னைய. யாரும் இல்லாத நேரமா இருக்கு. ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? எடுபட்ட பையன். ஐயோ, நம்ம சோழியை முடிச்சிருவோம் போலயே. ஐயோ, படப்படா கடை நடக்குதே. கை கால்லாம் கொத்துக்குதே. ஐயோ, வயிற்று கலக்குதே. நேரத்துக்கு நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? அம்மா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம இந்த பீரல் மேல ஏறி உக்காந்துக்கலாமா? என்ன பண்றதுன்னு தெரியல. மாமாவுக்கு தரியா அட ஒண்ணே ஒண்ணு, என் கண்ணு மாமங்கிட்ட வரியா அட சின்ன பண்ணு. இன்னைக்கு நல்ல வசமான வேட்டை. தங்க கொட்டி தங்க கட்டி எங்கடி இருக்க? 2 பிள்ளை பிறந்த பிறகும் என்ன ஒரு கிளுகிளுகிளுன்னு இருக்கான். உன் புருஷனுக்கு ஒன்னையே பிடிக்கலையே. என்னடி சென்மாவா? சி, கால்ரா வந்த கண்ணு. அடியே மயிலு, நீ தாய குயிலு, நாம சேர்ந்து ஓட்ட போறோம் ரயிலு. அடி தங்க மயிலு, தங்கம் எங்க இருக்க? எங்க போய் மறைகிறதுன்னு தெரியல. ஐயோ, நல்லா வசமா சிக்கிக்கிட்டோம் அவங்கிட்ட. என்ன பண்ண போற? கடவுளே, நீதான் என்னை காப்பாத்தணும். அட, இங்கதான் இருக்கிய? உன்னை நான் வீடு முழுக்க தேடுனேன். கொஞ்சம் கழுத்து நீ குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன, அதுக்குள்ள துணியெல்லாம் மாத்திட்ட? நான் ஒருத்தவன் நேரா குளிக்கிற இடத்துக்கு வராம உன்னைய வீடு முழுக்க சுத்தி தேடுன மாதிரி அது ஏன் தப்புதேன். ஐயோ ஆண்டவனே, என்னென்ன பேசுறான்? நல்லா இருப்பானா இந்த பையன்? இவன் அக்கா தங்கச்சிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவானா? இவங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி இவ்வளவு சிங்கமா பேசுறானே. வடிவேலு, வட்டிக்கு வாங்கின பணத்தை இன்னும் 2 நாள்ல தந்துடுறேன். இப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி வாயெல்லாம் கொளருது? என்ன தங்கம், பயப்படுறியா? என்ன நீ இப்ப என்னத்துக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு பேசுற? சித்த, இங்க பாரு, நீ இனி வட்டி பணத்தெல்லாம் தர வேணாம். நான் இனி உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கேட்க மாட்டேன். அதுக்கு கைமாற எனக்கு ஒன்று செஞ்சா போதும். மேலேயும் பணம் வேணா கொடுக்குறேன் உனக்கு. காலம் முழுக்க உன்னைய கஷ்டப்படாம ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ஐயோ, கிட்ட வரலே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவங்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு பொண்ணு தனியா இருந்தா என்னென்னலாம் நினைக்கிறாங்க, என்னென்னலாம் பேசுறாங்க. தங்கமயிலே, உன் காலைல வேணா விழுந்து கேட்குறேன். தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத. இந்த ஊருக்குள்ள ஏதோ இந்த உசுரை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளுக்காக கிடக்குறேன். என்னை அசிங்கப்படுத்தி என் வாழ்க்கையை வீணாக்கிடாத. நீ இப்படி வந்து நிக்கிறது யாரும் பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. ஏற்கனவே என் புருஷன் என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டுதான் என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. மேலும் மேலும் என்னை களங்கத்தை உண்டாக்காத. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுற? நீ இனிமே அழவே கூடாது தங்கம். உன்னை கண் கலங்காம உன்னை சந்தோஷமா நான் பாத்துக்கிறேன். வா வா வா. வடிவேலே, கிட்ட வராத. நீ எட்டு நகராத. என்ன தங்கம், இப்படி முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? நீ ஏன் எத்தனை நாள் இந்த கடனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவ? உன் புருஷனா இன்னொரு பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கான். சரி, தானா வந்ததே வேணாம்னு சொல்ல மாட்டேன்னு நினைச்சா இப்படி தள்ளி தள்ளி போறிய. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நெட்டவழிதான். அவன் மட்டும் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இந்த பையன் இப்படி எல்லாம் வந்து நடந்துருப்பானா? இப்படி தனியா என்னைய மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே. வேணாம் வடிவேலு, வேணாம், என்னைய விட்டுடு. இவ்வளவு தூரம் வந்துட்டு விட்டுட்டு போறதா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. முரண்டு பிடிக்காத, வா. விடு, கைய விடு, கைய விடுடா. பாப்பா, கைய பிடிச்சதுக்கு என்ன கிளுகிளுப்பா இருக்கு? பேசாம வா. சத்தம் போட்ட அப்புறம் ஏதாவது பண்ணிடுவோம். உன சத்தம் போடாம இருந்தனா அமைதியா போயிடுவேன். சத்தம் மட்டும் காட்டி ஊரை கூட்டணும்னு நினைச்ச உசுரோட இருக்க மாட்டேன். கைய விடு, விடு. சும்மா என்ன கைய விடுன்னு கதற? நீ என்ன சின்ன குழந்தையா? நீயே புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொண்டு பாக்குற என்ன? இந்தா, உனக்கு எவ்வளவு ரூபா வேணா தரேன். வாயை பத்திக்கிட்டு அமைதியா வா. ஒரு பொண்ணு எதுக்கு வழி இல்லாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டா. அவளுக்கு தேவையானதை கொடுத்து அவகிட்ட தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீ? நீ எல்லாம் ஒரு நல்ல பொறப்பா. உன் அம்மாவும் உங்க அப்பா இல்லாம உன்னைய வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்கும்னு நினைச்சு பாத்திருக்கியா? இந்தா, சும்மா இந்த அம்மா சென்டிமெண்ட், அக்கா சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட போடக்கூடாது. பேசாம வாட்டி.
அச்சோ, முன்பக்க கதவும் சாத்திருக்கு, பின்பக்க கதவும் சாத்திருக்கு. உள்ள கதவை போட்டுட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. ஏய் தங்கமயிலே, ஏய் இல்லையே வடிவேலு, மரியாதையா கதவை தரையா? இல்ல உள்ள வந்தா உன் கழுத்து கை காலையில தனித்தனியா துண்டு துண்டு வெட்டிடுவேன் பாத்துக்க. தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் வட்டி பண்ண வாங்க வந்தான்னு நினைச்சுதானே இந்த இக்கா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆனா இந்த விளங்காத பையன் இப்படி ஒரு கெட்ட எண்ணத்துல வந்திருப்பான்னு தெரியலையே. ஐயோ, என்ன மரத்தால செஞ்ச கதவுன்னு தெரியல. அப்போ ஐயோ, அந்த காலத்து கதவு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. தங்கமேல மேல அழுதுகிட்டு பேசுற மாதிரி இருக்கே. என்ன பண்றேன்னு தெரியல. உள்ள கத்துறாளே, இப்ப எப்படி உள்ளார போறது? ஆயிருந்தா அவளுக்கு எனக்கு சண்டையா இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படும் போது காப்பாத்தாம இருக்கிறதா? ஊருக்குள்ள எவ்வளவு இல்ல, எல்லாரும் ஓடி போயிட்டாலுவா எங்கேயோ. நான் என்ன பண்ணுவேன்? பேசாம ராசுக்குட்டி என்ன போய் கூப்பிட்டு வரலாமா? ஐயோ, அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நெட்டவள்ளி, வேற வழியே இல்ல. ஓட்ட புரிச்சிட்டு வீட்டுக்குள்ள இறக்கட்டி. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட தப்பா நடக்கிறானா? பொண்ணுங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், யாரும் எதுவும் செய்ய மாட்டாளுங்கன்னு நினைப்பு. இன்னைக்கு அவனை பாரு, என்ன பண்றன்னு பாரு. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குற தண்டனைக்கு ஊருல எவனும் இப்படி ஒரு எண்ணத்துல பொண்ணுங்களை தப்பா பார்க்கவே கூடாது. ஐயோ அம்மா அம்மா அம்மா, என்ன வைய என்ன வைய, டெக்ஸ்லாம் சுடுதே. நெட்டு குதிச்சிடு. ஏய், என்ன சும்மா கத்துக்கிட்டே இருக்க? வாய பொத்துன்னு சொல்றல்ல, வாய மூடுறி, மூடு வாய. வடிவேலு, விட்டுடு என்ன. நீ எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ, ஆனா என்ன எதுவும் பண்ணாத. வட்டி பணத்தை நான் திரும்ப கொடுத்துற வடிவேலு. உன்னை சும்மா விட்டா நீ இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்ப. இந்த இரு. ஐயோ, எங்க போறான்னு தெரியலையே. பேசாம அவன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டா நம்ம உசுராத மிஞ்சுமா? நாம போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு யார் இருக்கா? புருஷனும் சரியில்லை, நாமளும் போயிட்டோம். நம்ம பிள்ளைங்க ரெண்டு அனாதையா பிச்சை தான் எடுக்கும். வேணாம், உன் உசுரை எப்படியாவது காப்பாத்திக்க. அவன் சொல்ற மாதிரி கேட்டுக்க. வீணா எதுவும் அவன்கிட்ட விவகாரமா பேசுன, அப்புறம் உயிரை மிஞ்சாது. உசுருக்கு பயந்து இப்படி மானத்தை விட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மானம் தான் பெருசு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. வாழ்க்கையில இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட ஒரு பொண்ணு உசுரோட வாழணும். ஏய், சத்தம் போட்ட அடுத்து கத்தியால தான் குத்து விழுவோம். சே 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 சே, என்னென்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் இதுவும் ஒரு சுகந்தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசைதாண்டி, எந்த பொண்ணையாவது இந்த மாதிரி கை காலை கட்டி போட்டு சித்திரவதைப்படுத்தி அவளை அணு அணுவா ரசிக்கணும்னு அந்த ஆசை இன்னைக்கு ஓ மூலமா நிறைவேற போகுது. இப்படியே கத்திக்கிட்டு இருந்த அழுத்தி ஒரே அடியா மூச்சை நிறுத்திடுவேன். என்ன மயங்கிட்டாளா? சூப்பர் சூப்பர் வடிவேலு. இதான் நல்ல சமயம். உனக்குலாம் என்னடி, புருஷனை விட்டுட்டு போயிட்டான், சும்மா வான வர்றதை விட்டுட்டு வெட்டி வீராப்பு காட்டிக்கிட்டு நிக்கிறா. சப்பனமே அடி ஏய் மனம் நில்லு நாணிக்காதடி கொடி ஏய் என்ன கண்டு நீ சக்காதடி. வடிவேலு, சந்தோஷப்படாத சந்தோஷப்படாத. இன்னும் நம்ம உண்மையான சந்தோஷமே இனிமேதான். யாரும் வர்றதுக்குள்ள சீக்கிரம் ஆக வேண்டியதை முடிச்சுட்டு போக வேண்டியதே. என்ன சித்தமா மூச்சு பிச்சை இல்லாத கிடக்குறா? வாங்கிட்டாளா இல்ல செத்துட்டாளா? என்னன்னா நமக்கு என்ன? அட பாவி பயல, இப்படி கை காலி கட்டி போட்டு வச்சிருக்கானே. இந்த இருடா, உனக்கு வந்து நான் என்ன பண்றது பாருடா. செல்லமே செல்லம் செல்லமே செல்லம், தங்கமே தங்கம் தங்கமே தங்கம். எங்க அந்த கத்தி எங்க? இந்த கத்தி எங்க? இன்னைக்கு இவனை நான் துண்டு துண்டா வெட்டி கூறு விட மாட்டேன். டாய், யாரு மேலடா கை வைக்க போற?